Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்ய போகிற பவுல், விஸ்க், விப்பிங் க்ரீம் இது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு இருக்கும். இப்போது நாம் சில் பண்ணி வச்சுருக்க பவுலில் 125 ml ஆஃப் விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கணும். இந்த விப்பிங் க்ரீமை ஸ்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக விப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் விப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 ml ஆஃப் கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணணும். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் விப் பண்ணக்கூடாது, அதனால் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 4 to 5 ஓரியோ குக்கீஸ் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இங்கே அங்கங்கே கடிப்படுறதுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நம்ம நசுக்கி வச்சுருக்கிற குக்கீஸ்லேருந்து ஒரு ஹாஃப் குவான்டிட்டியை மட்டும் எடுத்து நம்ம ஏற்கனவே விப் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்கோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மிச்சம் இருக்கிற குக்கீஸை அப்படியே மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளிங் ரேப் அல்லது சில்வர் ஃபாயிலை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஓரியோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.